லாஸ்ட் நம்ம வந்து இந்த லிட்டில் அச்சர் கேம்ல 1 to 10th லெவல் விளையாண்டோம். ஆனா உண்மையாலுமே அமேசிங்கா இருந்தது. அந்த 10th லெவல்ல வந்து அரைக்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1 to 10 எப்படி விளையாண்டுன்றத பார்க்கணும்னா, இந்த வீடியோவோட இதுல நான் லிங்க் குடுக்குறேன். நீங்க போய் பாருங்க. சூப்பரா இருந்தது உண்மையாலுமே அந்த 1 to 10 கேமு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வியூவர்ஸாக 11 to 20 11 to 20 லெவல் தான் நம்ம விளையாட போறோம். இந்த 11 to 20ல எப்படியாப்பட்ட அரகன்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்ன்றத வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். லாஸ்ட் டைமே 10th லெவல்ல பெரிய அரகையா வந்துச்சு. நம்ம வந்து வெப்பன்ஸ் அப்டேட் பண்ணாம போயிட்டோம். பட் ஆனா இருந்தாலுமே அப்பயுமே நம்ம நல்லாவே ஃபேஸ் பண்ணோம் அவங்கள. பட் ஆனா இந்த டைம் வந்து அதை வச்சுக்க முடியாது. ஏன்னா ரிஸ்க் எப்படியா இருந்தாலும் 11 to 10 ஏன்னா லாஸ்ட் வந்து 10th லெவல்லயே நம்ம பார்த்துட்டோம். அதனால முதல்ல நம்ம வந்து அட்டாக் பண்றதுக்கான ஒரு ஃபோர்ஸ் எடுத்துக்குவோம். அப்புறம் டிஃபென்ஸுக்கு வாங்குற அளவுக்கு காசு இல்லை. இந்த லெவலை முடிச்சாதான் நம்மளால வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இதை எடுத்திருக்கோம். பார்ப்போம் இப்போதைக்கு வேற ஏதாவது வாங்கலாமா. ஷீல்டு இருக்கா? இது என்னது அவசரத்துக்கு உதவும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு காசை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தோணுது. எனிவே இப்போதைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம். இதை வச்சு நம்ம விளையாடலாம். உள்ள போயிட்டு நம்ம விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். இப்போ வெல்கம் ஆஃபர் லாஸ்ட் டைம் நம்ம கவனிக்கல. இந்த டைம் போட்டு பார்க்கலாம். அதான் 20 ரூபா கட்டணுமா. காசு கொடுத்து நம்ம எதுவும் வாங்க போறதில்ல. ஃப்ரீயாக தான் விளையாட போறோம். ஸோ ப்ளே பண்ணுவோம் வாங்க. ஆக்சுவலாக 11th 10th நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் 10th லெவலுக்கு அடுத்து நேற்று நான் 10th லெவல் க்ளோஸ் பண்ணிட்டு 11th ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே போனதுனால மறுபடியும் இந்த வாட்டி 10th லெவலில் விளையாட சொல்லுது. ஆனா உண்மையாலுமே பார்க்குற வியூவர்ஸ்க்கு இது ஒரு நல்ல சான்ஸ் தான். ஆக்சுவலா இந்த 10th லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 9லயே ரொம்ப டஃபா இருந்தது. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. உண்மையாலுமே ஒரு ராட்சசி அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் பிரச்சனையும் இல்லை. இவங்க போட்டு தள்ளிடலாம். இவங்க ஹெல்மெட் தான் ஃபர்ஸ்ட் வரும்போது ஹெல்மெட் அடி வாங்கி செத்துட்டேன். ஹெல்மெட் காரண்ட இவனும் அதே போல ஹெல்மெட் போட்டுப்பான். இந்த ஹெல்மெட் போட்டு வரவன்ட்டு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பாருங்க தலையிலே செட்டலாம். ஆக்சுவலா அவன் கொண்டு வர சீல்டு நம்ம சுட்டான். டயா முதல்ல அவன் ஹெல்மெட் கழட்டுவான். ஓடு. ஆக்சுவலா கொஞ்சம் கேப் போடவே மாட்டேங்கிறாங்க. பெரிய வந்துச்சு அரக்கு பாருங்க. உண்மையாலுமே எந்த லெவலுக்காக தான் நான் உங்களை சொன்னேன். ஐயோ ஐயோ நம்ம அட்டாக் வச்சு கட் அடிச்சு அடி அது கல்ல. ஐயோ எப்படி பாத்தீங்களா? இந்த லெவல் எனக்கு பிடிச்சது இது ஒண்ணுதான். ஆக்சுவலா இந்த பாத்தீங்கன்னா அதனோட இது அட்டாக் பண்ற அடிக்கிறது உண்மையா சாதாரண விஷயமே இல்லை. அட்டாக் பண்ணவே முடியாது. நான் இவ்வளவு மிஸ் எதிர்பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம். ஆனா நல்லா எய்ம் பண்ற ஒரு சென்சிட்டிவ் நம்ம கேம் நல்லா இருக்குது. உண்மையிலுமே விளையாடுறதுக்கு சூப்பரான கேம் போட்டாச்சு. ஆக்சுவலா இந்த லாஸ்ட் டைம் இந்த 10th லெவல் தான் உண்மையாலுமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த டைம் வியூவர்ஸ் நல்ல ஒரு சான்ஸ். மறுபடியும் நம்ம 2வது டைம் மறுபடியும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்தது. நேற்று ஒரே ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான். பரவாயில்ல. எனிவே கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். வாங்க இன்னைக்கு நம்ம விளையாடணும்னு நினைக்கிறேன் 11 to 20 கேம் லெவல் போவோம். எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். 20th யாரும் கார் தனுஷ் யாரோ அதுக்கு நம்ம அட்டாக் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எய்ம் ஃபார் ஹெட் ஷாட் மேக்ஸிமம் டைம். என் பேர் ருத்ரா. எனக்கு ஒரு பேர் கொடுத்துறாங்கப்பா ருத்ரா. இது வரைக்கும் நான் ஈட்டியோட பார்க்கவே இல்லை எவனுமே. தெரியுமே நமக்கு தலையில ஹெட் ஷாட் தான் முடிஞ்சிருக்கும். இவனை ஹெட் ஷாட் அடிக்க முடியாது.
But anyway, oh, inside. ஹெட் கல்வி தான் கேம் விளையாட விளையாட இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கேமும் அடுத்தடுத்த லெவல் போகும்போது கொஞ்சம் டஃப் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கேம் பார்க்குறது ஈஸியாக மாதிரி தான் தெரியும். எனவே லெமன் போட்டான் நம்மள காலையே விட்டாங்க, செல்ஃப்லேயே விட்டுட்டாங்க. அருமை விளையாட்டால். ஆனால் கேம் நல்லா தான் இருக்குது. நம்ம ரேட் கொடுக்கலாம் தாராளமாக. 12th லெவல் பாருங்க. 11th-க்கும் 12th-க்கும் கண்டிப்பா ஒரு டஃப் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருக்கான்றதும் தெரியல. வந்துட்டாங்களா? இன்னும் வீட்டு வச்சுதான் அந்த அளவுக்கு அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. போ லெவல்ல இன்க்ரீஸ் ஆக அவங்களோட இதெல்லாம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்த்தை காப்பாத்தினாங்க முக்கியமா. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹெட் ஷாட் தான் நமக்கு. என்னையா ஒரு லெவல் இவ்வளவுடா. 12th லெவல் நினைச்ச அளவுக்கு டஃப் இல்லைன்னா ஓரளவு டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா 11th லெவலில் 12th வந்து குயிக்காக வந்து டிஃபரன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அட்டாக் பண்ணுறதுக்கு. நம்மள பார்த்துருவோம். இங்கே தான் கள்ள தூக்கிட்டு வந்துருக்கிறான். ஏய் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு லெவல்லையுமே இன்க்ரீஸ் பண்ணும்போது டஃப் அதிகமாகிட்டு தான் போகிறாங்க. முடிச்சு டஃப். முத்ராவை சேவ் பண்ணுமா? ஒரு டைம் கொடுக்கணும் வேணாம். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே போய் விளையாடுவோம். எக்யூப்ல பவர் ஃபுல் ஃபோர்ஸ் காட் பிளெஸிங் அப்டேட். எஸ், நான் போன டைம் வாங்க வேணாம்னு நினைச்சேன். சரி காசு வேஸ்ட் பண்ண வேணான்னு, ஆனா வாங்கிதான் ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்ப. ஓகே, எனிவே எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணல. 13th லெவல் ஒரு கள்ளத்துக்கு அடிதான் எடுத்துட்டோம். நம்ம ஐயோ சாப்பிடணும் நினைச்சிட்டோமோ. ஐயோ கல்ல பார்க்கணும். ஓ சாப்பிடா, நம்ம அந்த கல் நம்ம பராமரி பார்த்துருந்தோம். மேல பண்றதுக்கு முன்னாடி அவனை முடிச்சு விட்டுருணும், இல்ல அவன் செத்துருவான். ஐயோ உண்மையிலுமே இந்த லெவல்ல வந்தானுங்க பாருங்க, பாறை தூக்கி எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லல சும்மா சொல்லக்கூடாது. ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு லெவலுக்கும் டஃப் காட்டுது கேம். விளையாடலாம், இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா விளையாடுறது கல்ல தீனிக்கிறான்ப்பா. கல்லு போடணும், க்ளோஸ் பண்ணி ஃபர்ஸ்ட். நம்புறோம் வந்து நம்ம சுத்த உடனே சாக மாட்டோம். நம்ம கல்லு போடுறோம் செத்த உடனே செத்துறோம். நம்ம அதெல்லாம் ஹெட் ஷாட் தான் நம்மளுக்கு. ஈஸியா இப்பதான் நான் என்ன பண்றானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ பாறை வச்சுக்கிறானே ஒருத்தன். ஓ மை காட், உண்மையாலுமே டஃப் கொடுக்குறாரு. போடுவோம்.
முடிச்சுட்டானுங்க. ஐயோ, இன்னைக்கு நம்ம 13th லெவல் எவ்வளவு தப்பு கொடுக்குறாங்களே. நெக்ஸ்ட் டைம் காட் ஃபார் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். சிரிக்காதடா வரேன். முடிச்சுட்ருவாங்க. வாவ், எஸ்கேப் ஆயிட்டு வந்து வாட்டி எடுத்து வச்சு விட்டானுங்க ப்ளஸ். சரியான அட்டாக் உண்மையாலுமே. இந்த வாட்டி அந்த டே எங்க வரைக்கும் நம்ம பவர் தான் இந்த வாட்டி பவர் யூஸ் பண்ணா விட்டோம், இல்லைன்னாலும் முடிச்சு விட்டு பாருங்க. ஐயோ சாமி. 15th போலாம், கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு போய்க்கலாமோ பார்க்கலாம். இல்லைன்னா 700 இருக்குது நமக்கு. எப்படியும் வழியே இல்ல. நம்ம மாத்தி மாத்தி விட்டுட்டு இருக்க வேண்டியதான், வழியில. இந்த வாட்டி கொஞ்சம் சுதாரிச்சிட்டோம், இல்லைன்னா வேலைக்கு ஆயிருக்காது. பரவாயில்ல. நாம அவரோட எதிர்பார்த்து 16th லெவல். எனக்கு என்னமோ எப்பயுமே 20th 11th தான் எனக்கு ஒரு எப்படியா பத்தி எரி வரப்போறான். அவர் தெரிஞ்சு போச்சு, நீ ஒன்றும் முடியாது. அவர் யூஸ் பண்ணிப்போம், வேலைக்காது. அவர் யூஸ் பண்ணி முடிச்சு எதிர்பார்க்கவே இல்லை சார். அடி ஃபுல்ல எவ்வளவு பவர் யூஸ் பண்ணாலும் முடிச்சுடுவாரு போகுது. முடிச்சு எச்சரிக்கையா இருக்கும். விட மாட்டேன்.
நடந்து பார்த்தா ஐயோ 17க்கே நாக்கெல்லாம் தள்ளுது. இன்னும் 2 ஸ்டேஜுக்கு தான். வாவ், உண்மையாலுமே கேம் செம்ம கிரியேட்டிவான கேம். ஆனா உண்மையாலுமே அந்த அம்பு ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். வெயில் பண்றான்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்மளால மத்த வாட்சி இதோட ஈட்டி கரெக்டா ஹிட் ஷாட் தான் எய்ம் பண்றான். அவன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். என்னது 14வது லெவல தாண்டுவனானே தெரியலையே. போட்டு போகுது. 18. அடிச்சு ஒரு வயசுல முடிச்சுட்டீங்க. போடுறீங்க. வா மேய்ச்சுடியா ஏழ்ச்செடி அந்த ஒரு பேச்சுது என்ன முடிச்சுக்கிறாங்க. ஐயோ 19 அடுத்த 2 லெவலு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற 20க்கு நம்ம வந்துட்டு பக்கத்துல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம். அப்டேட் பண்ணா மட்டுமே பரவாயில்ல. அடுத்த லெவலில் பண்ணுவோம். இந்த லெவலில் முடிஞ்ச வரைக்கும் இது எத்தனை வச்சு முடிப்போம். அவ்வளோதான் வச்சுக்கோங்க பார்ப்போம்.
ஐயோ. இல்ல டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனிவே நம்ம கேம் கால் பேசிட்டே க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால வந்து இப்போ நாம் அவனுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் 20வது லெவல். 20வது லெவல் தானியா? நாம் இப்ப 20வது லெவலில் யாரை எதிர்கொள்ள போறோம்னா கார் தூஷன். ஆனா இருந்தாலும் நாம இந்த டைம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிப்போம். இது உள்ள வந்துட்டோமா? பார்ப்போம். ஆயுதம் எல்லாமே அடிக்கப்போமா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. ட்ரை முடிச்சுட்டான். இது நம்ம ஆயுதெல்லாம் வந்து நம்மளோட தப்பு தான். இந்த டைம் நம்ம என்ன பவர் வாங்கிக்கலாம்? அம்பு 1200 அம்பு வாங்கினா டிஃபென்ஸ் என்ன ஆகுது? அதனால 2500 1000 ஹெட்டு 700 பை ஆள் வச்சுக்கங்க. பாட் பவர் வாங்கிக்கோமா கொஞ்சம்? 700 தான் பாட் பவர். ஐயோ, இது 800 ஆனதுனால இப்போ நம்ம ரொம்ப வாங்க முடியாதா? டிஃபென்ஸ் வாங்கிட்டோமா? எதுவுமே ஆக முடியாது. உத்தரா என்னடா இப்படி பண்ணிட்ட? ஐயோ, அவசரப்பட்டமோ. ஓகே, எனிவே போய் மோதுவோம். அசுரா இது உள்ள திறந்துட்டானுங்க பொழுது. என்னன்னு நம்ம அப்புறம் போய் அது என்னன்னு பார்ப்போம். போடுவோம். எந்த அசுரம் வந்தாலும் இன்னைக்கு பார்த்துப்போம். எனிவே நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு தான். கீழே வர கொஞ்சம் முடிச்சுட்டான். வீட்லயே கொண்டாங்க. எனிவே இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்த அசுரம் நான் வெட்டி 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 சாவச்சு ஆகணும். இதுமாதிரி நான் அங்கே போயிட்டு வந்துருக்கீங்க. சொல்ல இது அப்புறம் வந்தா வரப்போறீங்க அசுரன். லெவல் 20 எவன்டா இருக்கிறீங்க? இந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுப்பா. எய்ம் பண்ணி அடிப்பான். வந்துட்டாயா அசுர? சீட்டு போட்டு வாசல் வரும்போது நம்ம என்னமோ இது பார்த்தேன் ரவுண்டு
ஃபீல்டு போகிற வரைக்கும் நம்ம பிடிச்சிருக்காது. இங்கே வாவ், எல்லா ரெக்கார்டும் இன்னைக்கு 2011 வர அந்த ஸ்க்ரீன் நம்ம அட்டாக் பண்ண முடிச்சாச்சு. மீண்டும் 21 to 30 லெவலுக்காக வெயிட் பண்ணுங்க. சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்காக கேம் விளையாடுற எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இந்த கேம் விளையாண்ட விதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பிரைஸ் என்ன வந்துருக்குது நமக்கு? 2 டைமண்ட், 150 காயின்ஸ். தேங்க்யூ வெரி மச். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. பாய்.